மேற்கு கரை மீது ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அளித்து வருகிறோம் என இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? ஈரானுக்கு தகுந்த பாடம் புகட்டப்பட்டு வருவதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்கா நேற்று இரவு ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தது. அதிலே ஒவ்வொரு நாளும் இந்த போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் நாடு தன்னுடைய வலிமையை இழந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு மாற்றாக அமெரிக்கா வலிமை அடைந்து வருகின்றது என்ற ஒரு கருத்தை அமெரிக்கா சொல்லியிருந்தது. அதே கருத்தை தான் இப்பொழுது இஸ்ரேலும் சொல்லியிருக்கின்றது. இஸ்ரேல் சொல்லுகின்றது, ஈரானுக்கு தகுந்த பாடம் புகட்டி வருகின்றோம் என்று. ஈரானினுடைய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்து வருகின்றோம் என்ற தகவலை இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இது உண்மையும் கூட. ஏனென்றால் இஸ்ரேல் வசம் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ கட்டமைப்பு என்றால் அது வான்வழி பாதுகாப்பு. அவ்வளவு எளிதாக யாரும் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்திவிட முடியாது. அந்த அளவு வான்வழியை பாதுகாப்பதற்காக 3 விதமான கட்டமைப்புகளை இஸ்ரேல் உருவாக்கி வைத்திருக்கின்றது. எனவே ஈரானுக்கு தகுந்த பாடம் போட்டி வருவதாக சொல்லியிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துக் கொண்டிருப்பதாகவும் ஈரானுக்கு முடிவுரை எழுதப்படும் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றது. மேற்கு கரை மீது ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழித்து வருகின்றோம் என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேற்கு கரை பகுதி மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியை குறிவைத்தும் தாக்குதல் நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதை இஸ்ரேல் உறுதி செய்திருக்கின்றது. மேற்கு கரை வரை குறிவைக்கக்கூடிய அளவு தொலைதூரங்கள் சென்று தாக்கக்கூடிய அந்த பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி வருவது இதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஈரானிடம் 1000 கிலோமீட்டரிலிருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கக்கூடிய எல்லைகளை மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் உண்டு. அந்த அடிப்படையில் தான் அந்த ஏவுகணைகளை நிறைய கைவசம் வைத்திருக்கின்றார்கள். சேமிப்பு மற்றும் தயார் நிலை இரண்டிலுமே ஈரான் முன்னிலையில் இருந்திருக்கின்றது என்பதுதான் கடந்த 3 நாட்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. மொபைல் லாஞ்சர்ஸ் என்று சொல்லும் வகையிலே எந்த இடத்தில் தேவைப்படுமோ அந்த இடத்தில் கொண்டு சென்று நிறுத்தி உடனுக்குடன் ஏவுகணைகளை ஈரான் ஏவிக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலினுடைய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை குறிவைத்து பல்வேறு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அவற்றை எல்லாம் வானிலேயே இடைமறித்து அழித்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா நகரங்கள் மீது 4வது நாளாக ஏராளமான ஏவுகணைகளை ஈரான் வீசி இருக்கின்றது என்ற தகவலையும் உறுதி செய்திருக்கின்றார்கள். ஹைஃபா என்பது இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான கடற்கரை நகரம். அந்த பகுதியில் எல்லாம் கடற்படை தளம் இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய வடகிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியிலே ஈரான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. அதே போன்று தலைநகரான டெல் அவீவ் நகரையும் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியிலே ஈரான் ஈடுபட்டிருக்கின்றது என்பதையும் இஸ்ரேல் உறுதி செய்திருக்கின்றது. ஈரானின் அத்துமீறல்களுக்கு முடிவு கட்டப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்ற கருத்தை இஸ்ரேல் ராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. ஈரானுக்கு முடிவுரை எழுதப்படும் என்ற தகவலையும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இதன் மூலமாக ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்திலே தொடர்ந்து தாங்கள் முன்னிலையில் நிற்போம் என்கின்ற தகவலை இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா ஒரு பக்கம் தாக்கினால் தாங்களும் ஒரு பக்கம் தாக்குவோம் என்ற தகவலை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஈரான் காரணமாக இஸ்ரேல் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு உருவான பிறகு அந்த நாட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்கள், ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து சிறிய தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னணியில் ஈரான் தான் இருக்கின்றது என்பது இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. எனவே தன்னுடைய நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை தூண்டி விடுகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் திரும்பி இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றது. சாதாரண நிலையில் ஏவுகணைகளை வைத்திருக்கும் பொழுதே இதுபோன்று தாக்குதலை நடத்தக்கூடிய ஈரான் கைவசம் அணு ஆயுதங்கள் இருந்தால் அது உலக நாடுகளுக்கு பாதுகாப்பு அல்ல என்கின்ற கண்ணோட்டத்திலே அமெரிக்காவும் இந்த போரிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் துடைத்து எரியப்படும் என்கின்ற ஒரு தகவலை ஈரான் சொல்லுகின்றது. அதே நேரம் ஈரானை மொத்தமாக தகர்த்து எரிய போகின்றோம் என்ற தகவலை இஸ்ரேல் சொல்லுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.